ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் அரைக்கீரை கடைய போகிறேன். அதுக்கு நான் ஒரு கட்டு கீரை வாங்கி க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததான் ஒரு கட்டு கீரைக்கு 3 தக்காளி, சின்ன பச்சை மிளகாயாக இருந்தால் 4 போட்டுக்குங்க, இல்லைன்னா 3 பச்சை மிளகாயே போதும், பெருசாக இருந்தால் 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையும் அதில் சேர்த்துக்கலாம். கீரையை போட்ட பிறகு நல்லா பெரிய கிளாஸ் இருக்குது பாருங்கள், இந்த கிளாஸால் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், நிறையா ஊற்ற வேண்டாம், அப்போ தான் கீரை கட்டியாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கீரையை வேக விடலாம். நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதை நம்ம கீரை வெந்துட்டுருக்கு, அதில் வெந்துட்டுருக்கு. 5 நிமிஷம் ஆகுது கீரை வச்சு. இப்போ நம்ம அந்த புளியை சேர்த்து கிண்டி இறக்க போகிறோம். போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, கீரையும் வெந்துடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. இந்த கீரையை எடுத்து ஒரு தட்டில் வச்சு நல்லா ஆற வச்சு கடைஞ்சிக்கலாம். கீரையை நல்லா வேக விடாதீங்க, திட்டமாக வேக விட்டு இறக்கிக்கணும். கீரை கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம வடகம் தாளித்து அதில் ஊற்ற போகிறோம். தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க வடகத்தை அதில் போட போகிறோம். வடகம் பொரிஞ்சிட்டே இருக்கும்போதே காஞ்ச மிளகாய் 3 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, மிளகாய் வடகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கீரையில் ஊற்றலாம். நல்லா கிண்டி விடுங்க, நல்லா கிண்டி விடுங்க. அதாங்க, அரைக்கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.